கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஈரான் மீதான தாக்குதல் 13 நாட்களாக நடந்து வருகிறது. பிப்ரவரி 28 ஆரம்பித்தது. இன்றைக்கு மார்ச் 12, 13 நாட்களாக இந்த தாக்குதல் நடந்து வருகிறது. இதில் பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஒரு மாதிரியாக தொகுத்து தருகிறோம். முதலாவதாக ஈரான் 3 கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்கு. இன்னென்னலாம் நடந்ததுன்னா நாங்கள் போரை உடனடியாக நிறுத்த தயாராக இருக்கிறோம் அப்படின்ட்டு. அதை ஈரானுடைய பிரசிடென்ட் மசூத் பெஷஷ்கியான் அவர் x.com சமூக வலைத்தளத்தில், முன்னாடி ட்விட்டர்னு சொல்லிட்டு இருந்தோமே, அதில் அவர் இதை ட்வீட் பண்ணியிருக்காரு. நாங்கள் ரஷ்யாட்டையும் பாகிஸ்தான்ட்டையும் பேசியிருக்கோம், அவங்கள்ட்டையும் இதை பற்றி சொல்லியிருக்கோம். இந்த போரை ஆரம்பித்தது ஜியோனிஸ்ட் ரெஜிம், அப்படின்னா இஸ்ரேல், அமெரிக்கா. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆரம்பித்து வைத்த இந்த போரை நிறுத்த வேண்டுமென்றால் கீழ்கண்ட விஷயங்கள் நடக்க வேண்டும். 1, ஈரானுடைய லெஜிட்டிமேட் ரைட்ஸ், ஈரானுடைய நியாயமான உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். 2வது, பேமெண்ட் ஆஃப் ரிப்பரேஷன்ஸ். போர் காரணமாக ஏகப்பட்ட இழப்புகளை ஈரான் சந்தித்திருக்கிறது. அதற்கான நஷ்ட ஈடு தரப்பட வேண்டும். நஷ்ட ஈடு தரப்பட வேண்டும்னா யாரால் தரப்பட வேண்டும்னா இஸ்ரேலாலும் அமெரிக்காவாலும் நஷ்ட ஈடு தரப்பட வேண்டும். 3வதாக சர்வதேச நாடுகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கேரண்டி தரணும். எதுக்கு? எதிர்காலத்தில் எங்கள் மீது வேறு எந்த நாடும் தாக்காது என்பதற்கு உத்தரவாதம் தர வேண்டும் அப்படின்னு 3 சொல்லியிருக்காங்க. இதில் இதுவரைக்கும் 1200 பேர் செத்து போயிருக்காங்க, இன்க்ளூடிங் அவங்களுடைய உயர் தலைவர் அலி காமினேலிருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட ஜெனரல்ஸ், டிஃபென்ஸ் மினிஸ்டர்லேருந்து ஆரம்பித்து பலர் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான ரிப்பரேஷன்னா என்ன? அட்லீஸ்ட் இதுதான் விஷயம் அவங்க சொல்லியிருக்கிறது. ரிப்பரேஷன் எவ்வளவு, யார் தருவாங்க, இதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். இதுதான் இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் காரணமாக என்ன விளைவு நடந்திருக்கு அப்படின்னா, ஈரான் மிக கடுமையாக சுற்றி இருக்கக்கூடிய 6 எண்ணெய் வள நாடுகளை தாக்கியிருக்கிறது, தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறது. தினம் தினம் அவர்களை நோக்கி ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் வீசிக்கொண்டிருக்கிறது. அதோடைய அளவு குறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாவற்றையும் விட, ஹார்முஸ் நீர் இணைப்பு அப்படிங்கிற சுமார் 33 கிலோமீட்டர் அகலம் உள்ள கப்பல் பாதை, அந்த பாதையில் கப்பல் எதுவும் செல்லாமல் அச்சுறுத்தி வைத்திருக்கிறது. இது ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் ஓமான், ஐக்கிய அரபு அமீரகம், இவர்களுக்கு நடுவில் இருக்கிற இந்த நீரிணைப்பு வழியாகத்தான் எக்கச்சக்கமான, அதாவது ஒட்டுமொத்தமாக உலகின் 20% எண்ணெய் இந்த பக்கமாக தான் வருது. அதோட மோசம், இந்தியா போன்ற நாடுகளுடைய மொத்த இறக்குமதியில் 50% இது வழியாக தான் வருது. இதோடைய மற்ற பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் பார்க்க போகிறோம். இப்பொழுதுக்கு இதுதான் பிரச்சனை. இதுக்கு நடுவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் ஏற்கனவே ஈரானுக்கு எதிரான போரை ஜெயித்து விட்டோம், ஆனாலும் நாங்கள் விரும்பும் வரை, நான் விரும்பும் வரை அமெரிக்க படைகள் அங்கே இருக்கும், அதாவது ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் எப்பொழுது நான் நினைக்கிறேனோ அப்பொழுது போரை நிறுத்தி விடுவேன் அப்படின்னு வேற சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் இவருடைய கூட்டாளியான இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் கிடையாதுங்க, இப்பொழுதுக்கு போரை நிறுத்துகிற மாதிரி இல்லை, அது ஓப்பன் எண்டட், எப்போ நிறுத்த போகிறோங்கிறது எங்களுக்கே தெரியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் காட்ஸ் அப்படிங்கிறவர் எங்களுக்குன்னு ஒரு சில இலக்குகள் இருக்குது, அந்த எல்லா இலக்குகளையும் அடைந்து முழுமையான வெற்றியை அடையும் வரை நாங்கள் தொடர்ந்து தாக்கி கொண்டே இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எங்கே இருக்கணும்னு நினச்சோன்னா அதுக்கு ரொம்ப அஹெடாகவே போயிட்டோம், அதாவது எங்களுடைய வெற்றியை கண்டு எங்களுக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குது ரேஞ்சில் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவருடைய வார்த்தைகளே பாருங்களேன், த வார் இஸ் கோயிங் கிரேட், வி ஆர் வே அஹெட் ஆஃப் த டைம் டேபிள். நாங்கள் ஒரு இலக்கு வச்சுருந்தோம், இந்தந்த தேதிகளில் இந்தந்த எல்லாத்தையும் அடையணும்னு, ஆனால் அதோட வேகமாக அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். வி ஹவ் டன் மோர் டேமேஜ் தேன் வி தாட் பாசிபிள். அவர்களுக்கு என்ன இழப்புகளை ஏற்படுத்த முடியும்னு நாங்கள் நினச்சோமோ அதோட அதிகமாக பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த முதல் 6 வாரத்தில் என்ன பண்ணணும்னு நினச்சோமோ இது ஏற்கனவே நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காரு. பார்த்தோம் ஏற்கனவே இதுக்கிடையில் ஈரானியன் பிரசிடென்ட் மசூத் பெஷஷ்கியான் என்னெல்லாம் பண்ணால் போரை நிறுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ட்ரம்ப்போடைய ஒரு ஸ்பெஷல் ஆன்வாய் ஒருத்தர் இருக்கார், அவருடைய சிறப்பு தூதர். இந்த போர் எல்லாத்தையும் எங்கேயாவது போர் பிரச்சனை அப்படின்னா இஸ்ரேல் ஹமாஸாக இருக்கட்டும்,
இப்பொழுது ஈரானோடையாக இருக்கட்டும், பேச்சுவார்த்தையை நடத்தியவர் ஸ்டீவ் விட்காஃபும் ஜாரட் குஷ்னர் அப்படிங்கிற ட்ரம்ப்புடைய மருமகனும், ட்ரம்ப்புடைய மகளுடைய கணவர். இந்த ஸ்டீவ் விட்காஃப் என்ன சொல்கிறாரு, போர் முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலப்பா, எப்போ முடியும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மிகப்பெரிய ப்ராப்ளம்ங்கிறது இந்த ஹார்முஸ் நீர் இணைப்பை திறந்து வைத்தல் அப்படிங்கிறது. ட்ரம்ப் வந்து ஒரு மிரட்டல் வேற விடுத்திருக்காரு. யாராவது இந்த வழியாக போகக்கூடிய கப்பல்களை அச்சுறுத்தினால் நாங்கள் 20 மடங்கு கடுமையாக ஈரானை தாக்குவோம்னு. ஆனால் ஈரான் அதை பற்றி கவலைப்படுறதா இல்லை. அவர்கள் மிரட்டி கொண்டே இருக்கிறார்கள். கமர்ஷியல் ஷிப்பிங் அந்த பக்கமாக போக விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாக்கேடு பண்ணுறாங்க அந்த பக்கத்தில். எஃபெக்டிவாக என்ன ஆயிருக்குன்னா வந்து ஒரு 2-3 கப்பல்கள் மேலே தாக்குதலும் நடந்திருக்கிறது. அதையும் நம்ம தனியாக பார்க்க போகிறோம். ஒரு தாய்லாந்து கப்பல் மேலே ஒரு தாக்குதல் நடந்தது. அதில் இந்தியர்கள் இருந்திருக்காங்க. அந்த பக்கமாக கப்பல்கள் போவது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கஷ்டத்துக்குரிய நிலையாக இருக்குது. இதோடைய அடிப்படையில் நம்ம வந்து வேறு சில விஷயங்கள் நடந்திருக்கு, அதையும் பார்த்துருவோம். ஒரு கப்பல் இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சு, இந்த தாக்குதல்கள் இதெல்லாம் தப்பிச்சு மும்பைக்கு வந்து விட்டது அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. லைபீரியா ஃப்ளாக்டு டேங்கர். லைபீரியாங்கிற ஒரு நாடு ஒன்று இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு தெரியலைன்னா இப்போ தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி பல அதிகம் அறியப்படாத, பெரிதாக இல்லாத சிறு நாடுகள், இது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த லைபீரியாவுடைய ஃப்ளாக் கப்பல்கள் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. எங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த நாட்டின் கொடியை அந்த கப்பல் பறக்க விட்டுருக்கும். ஸோ இந்த கப்பல் ஷென்லாங் சூஸ்மாக்ஸ் அப்படின்னு அதோடைய பேர். அதில் வந்து லைபீரியா கொடி பறக்குது. அப்படின்னா லைபீரியாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது சவுதி அரேபியாவில் கச்சா எண்ணெயை எடுத்துக்கொண்டு மும்பை போர்ட்டுக்கு வந்திருக்கு, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக தாண்டி அப்படின்னு. இது அந்த ராஸ் தானுரா அப்படின்னு ஒரு போர்ட் பற்றி நம்ம பல தடவை பேசிட்டோம். சவுதி அரேபியாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ராஸ் தானுரா அப்படிங்கிறது. அந்த இடத்துல இருக்கிறதுல அது கச்சா எண்ணெயை எடுத்துக்கொண்டு மார்ச் 1 ஃபில்லப் பண்ணிவிட்டு மார்ச் 3 கிளம்பி இருக்கிறது. அதாவது தாக்குதல்கள் எல்லாம் ஆரம்பித்ததுக்கு பிறகு 28 பிப்ரவரியிலேருந்து தாக்குதல் நடக்குது. அடுத்த நாள் மார்ச் 1 ஆயில் ஃபில்லப் பண்ணிவிட்டு மார்ச் 3 அங்கேருந்து கிளம்பிருச்சு. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, டேங்கர் கிளம்பின உடனே அதில் இருக்கக்கூடிய அந்த ரேடியோ சிக்னல் கொடுக்கக்கூடியது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம், ஏஐஎஸ் டிரான்ஸ்பாண்டர் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணிவிட்டு, இதை ஆஃப் பண்ணால் அதோடைய சிக்னல் நின்று போயிடுச்சுன்னா அந்த கப்பல் எங்கே இருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு மற்ற சேட்டலைட் சிக்னல்ஸ் மற்றதெல்லாம் தேவைப்படும். அது இமேஜ் வழியாக தான் அதை கண்டுபிடிக்க முடியும். பட் எலக்ட்ரானிக் சிக்னல் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹை ரிஸ்க் ஸ்ட்ரெச்சில் அது அப்படியே வந்து மார்ச் 9 டிரான்ஸ்பாண்டரை திரும்ப ஆன் பண்ணிவிட்டு, ஏன்னா சேஃப் டிஸ்டன்ஸ் வந்துட்டாங்க. சேஃப் டிஸ்டன்ஸ் வந்ததுக்கு வரைக்கும் அவங்க வந்து அதை தொடர்ந்து வந்து இப்போ மும்பை போர்ட்டில் நேற்றைக்கு 11ஆம் தேதி 11 மார்ச் வந்துட்டாங்க. வந்து அதில் எவ்வளவு இருக்குன்னா 1,35,335 மெட்ரிக் டன் ஆஃப் க்ரூட் ஆயில் அதுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் வந்து மும்பையில் இருக்கக்கூடிய ரிஃபைனரிக்கு கொடுக்க போகிறாங்க. இப்படியெல்லாம் வந்து மறைந்து ஒளிந்து ஆயிலை ஃபில்லப் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பாண்டர் ஆஃப் பண்ணிட்டெல்லாம் வர முடியுமா இனிமே அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. இது வந்து ஹை ரிஸ்க் ஆக்டிவிட்டி. இது வந்து ஷென்லாங் ஷிப்பிங் லிமிடெட் அப்படிங்கிற தான். இது வந்து ஏத்தன்ஸ் கிரீஸை சேர்ந்த அவருடைய ஓனர்ஷிப்பில் இருக்குது. இதில் 29 க்ரூ மெம்பர் இருக்காங்க. நிறைய தகவல் கொடுத்துருக்காங்க இந்த கட்டுரையில், ஏஎன்ஐ கட்டுரையில். இதில் வந்து இந்தியர்கள், பாகிஸ்தானிகள், பிலிப்பைன்ஸை சேர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் இதில் வந்து க்ரூ மெம்பர்ஸாக இருக்காங்க. கேப்டன்டு பை அன் இண்டியன். இவர்கள் வந்து மிரட்டலை எல்லாம் கண்டு பயந்து போகாமல் அவங்க வந்து வந்திருக்காங்க. கிரேட். ஆனால் இது எப்படி போதும் நமக்கு? இதில் பார்த்தீங்கன்னா இது வழியாக 20 மில்லியன் பேரல் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டு இருக்க வேண்டிய இடம். அதில் ஏதோ ஒரு 1,35,000, 20 மில்லியன் அப்படின்னா சுமார் 2 கோடி. 2 கோடி ஒரு நாளைக்கு அந்த நீரிணைப்பை தாண்டி வரணும். வெறும் 1,35,000 பேரல் வந்திருக்கு. அதுக்கே நம்ம வந்து இப்போ சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கு. இதை விட மோசம், உலகத்தின் பெரும் பங்கு லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் பெரும்பாலும் கத்தாரில் இருந்து வருவது. அதெல்லாம் இந்த வழியாகத்தான் வந்துட்டு இருக்கு. இந்தியா என்ன தகவல் கொடுத்துருக்குன்னா,
28 இந்தியன் ஃபிளாக்டு வெசல், அப்படின்னா இந்திய கொடியை பறக்க விடும் 28 கப்பல்கள் இந்த பெர்ஷியன் கல்ஃப் ரீஜனில் இருக்குது. இதில் சுமார் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 778 பேர், 778 கப்பலில் வேலை செய்பவர்கள் இருக்காங்க. இவங்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை பார்த்துக்கணும். இது எல்லாத்தையும் வந்து அந்த கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இவர்கள் எல்லாம் தங்களுடைய கப்பல்களை வைத்துக்கொண்டு அதெல்லாம் ஆயில் ஃபீல்டு கப்பலை வச்சுக்கிட்டு அங்கே சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நம்ம ஈரானை பார்த்தோம். அங்கிருந்து கப்பல்கள் வரதில் இருக்கக்கூடிய சிக்கலை பார்த்தோம். அதன் காரணமாக பெட்ரோலும் இயற்கை எரிவாயுவும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வரதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்தோம். அதோடைய விளைவை இன்றைக்கு நம்ம தெருவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு வேண்டிய அளவுக்கு பெட்ரோல் இருக்கிறது அப்படின்னு மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி சொல்கிறார். இந்த எல்பிஜி ஷார்ட்டேஜ் ஒரு பெரிய பிரச்சனையாகி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மிக கடுமையாக மத்திய அரசை சாடி இருக்கிறார். அதற்கு பதில் சொல்லும் விதமாக கடந்த 5 நாட்களில் எல்பிஜி ப்ரொடக்ஷன் அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு ஹர்தீப் சிங் பூரி சொல்லியிருக்காரு. தனிப்பட்ட முறையில் ரிலையன்ஸோடைய ரிஃபைனரிஸ் அவங்களும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து கன்சிடரபிள் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பட் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறது வந்து பேனிக் பை. நீங்கள் படிப்படியாக இந்த தகவலை சொல்லியிருக்கணும். நீங்களாக சொல்லாமல், அரசாக சொல்லாமல், திடீர்னு எங்கேருந்து இது ஆரம்பிக்குது அப்படின்னா, கமர்ஷியல் உணவகங்கள், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க தான் முதல்ல வந்து எங்களுக்கு சிலிண்டர் கிடைக்காததுல பிரச்சனை இருக்குது, அதன் காரணமாக நாங்கள் வந்து உணவகங்களை மூடப்போகிறோம் அப்படிங்கிறத அறிவிப்பு முதல்ல ஹோட்டல்கள் நடத்துகிறவங்க அவங்களுடைய சங்கத்திலேருந்து வந்தது. அப்போ நேச்சுரலாக மக்களுக்கு ஒரு பதற்றம் இருக்கும் இல்லையா? இப்படி சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு வீட்டில் கூட எங்களுக்கு கிடைக்காதரா அப்படின்ட்டு அவங்கவுங்க வந்து இதை சைன் அப் பண்ண ஆரம்பித்தாங்க. பல பேர் வந்து சொல்கிறாங்க, நான் இன்றைக்கி எழுதி வச்சேன் நாளைக்கு வந்துருச்சு, நேற்றுக்கு எழுதி வச்சா இன்றைக்கி வந்துருச்சுன்னு. ஆனால் இன்னும் பல பேர் எங்களுக்கு இன்னும் வரவே இல்லை, நாங்கள் கால் அடித்தா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, எப்படி புக் பண்ணுறது அப்படின்னே தெரியல அப்படின்னு ஆரம்பித்து அங்கே பல்வேறு பிரச்சனைகளை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எல்பிஜி ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயம் வண்டிகள், அந்த கேஸ் ஓடக்கூடிய ஆட்டோக்களாக இருக்கட்டும் அல்லது கார்களாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்து பெரிய கியூ அடிக்கிறத பார்க்குறீங்க. அப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன ஆகுதுன்னா, நேத்திலிருந்தே பெட்ரோல் பங்க்கில் வந்து சாரியாக மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் வந்து வண்டியை ஃபில்லப் பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு தண்ணி கேன் பெருசு இந்த 25 லிட்டர் கேன்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளெல்லாம் பெட்ரோல் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கட்டாயமாக தரப்படக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுதான் வந்து பேனிக் அதிகமாக்குது. ஒரு வண்டி, ஒரு பைக் வருதுன்னா அது வந்து 3 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் பிடிக்கும். அது சின்ன பைக்கா பெரிய பைக்கா அப்படிங்கிறத பொறுத்து. ஒரு கார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 லிட்டர்லேருந்து 45 லிட்டர், ரொம்ப ஆவரேஜாக சொல்கிறேன், பிடிக்கும். இதுக்கு நடுவில் ஒவ்வொருத்தரும் பைக் எடுத்துகிட்டு வந்து அண்டாவாக நான் வந்து 25 லிட்டர் பிடிப்பேன் அப்படின்லாம் அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, அப்போ தான் அவங்க வந்து டெம்பரரியாக ஒரு ஷார்ட்டேஜை உருவாக்குறாங்க. இது மாதிரி வந்து இல்லாத ஷார்ட்டேஜை நீங்கள் உருவாக்கும் பொழுது அதுதான் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து நமக்கு உருவாக்குது. இதற்கிடையில் இது ஒரு பக்கமாக நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி நான் வர வழியில் இருக்கிற பெட்ரோல் பங்க்லலாம் பார்த்தேன், எப்பொழுதும் இருப்பதை விட அதிக கூட்டம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த ஆட்டோக்கள் எல்லாம் ஏற்கனவே அவ்வப்போது ஆட்டோக்களுக்கு இது நடக்கும். இந்த கேஸ் ஃபீல்டு ஆட்டோக்களுக்கு திடீர்னு கேஸ் சப்ளை வரலையாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 25, 30, 40 வண்டி ரோட்டில் இருக்கும். இன்றைக்கி அதை நான் வந்து 3 இடத்துல பார்த்தேன்னா, பெட்ரோல் பங்க்கில் பல இடங்களில் இந்த பிரச்சனை இருக்குது. மக்கள் அலமோதி அங்கே போய் நின்றுட்டு இருக்காங்க. இது நடுவில் வந்து ஒரே வழி நமக்கு என்னென்னா, ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக குறைந்தபட்சம் இந்திய ஃப்ளாக் வச்சுருக்கிற கப்பல் வந்தால் மட்டும் அடிக்காதீங்கடா அப்படின்ட்டு நம்ம வந்து ஈரான்கிட்ட கேட்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஜெய்சங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சியோட பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லலை. ஆனால் நாங்கள் வந்து அப்பாஸ் அராக்சியோட ஜெய்சங்கர் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு ப்ரெஸ் ப்ரீஃபிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்னென்னா, கடந்த சில தினங்களில் 3 முறை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் வந்து பேசியிருக்காங்க. இது வந்து அந்த கடைசி பேச்சு முக்கியமாக இந்தியாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி ஆஃப் ஷிப்பிங் பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இப்பொழுதைக்கு நாங்கள் என்ன முடிவு வந்திருக்கு, என்ன முடிவை எட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறத வெளியிலே சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கும். அப்படின்னா பேச்சுவார்த்தை இன்னும் முடியல அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அடுத்தது எல்லா பிரச்சனைகளுக்கும் நடுவில்
கிட்டத்தட்ட 9,000 இந்தியர்கள் ஈரானுக்குள்ளே இருப்பதாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லுது. இதில் மாணவர்கள் இருக்காங்க, அங்கே பயணிகளாக போனவர்கள் இருக்காங்க, ப்ரொஃபஷனல்ஸ் அங்கே வேலை பார்க்குறவங்க, பிஸ்னஸ் ஆட்கள் இருக்கிறவங்க, பில்கிரிம்ஸ் யாத்ரீகர்கள். ஏன்னா அது வந்து ஷியா முஸ்லீம்களுக்கு முக்கியமான சில தலங்கள் அந்த இடத்துல இருக்குது, அவங்க இருக்காங்க. அப்புறமா இந்த கப்பல்கள், மெர்ச்சன்ட் நேவி, இந்த வர்த்தக கப்பல்களில் பணியாற்றக்கூடியவர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம், சொல்லிக்கிட்டே இருக்கோம், ப்ரொஃபஷனல்ஸையும் சொல்லிகிட்டே இருக்கோம், எப்பா அங்கே பிரச்சனை வரப்போகுது, எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்கன்னு. காலி பண்ணல. சிலர் வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் 9,000 பேர் அங்கே இருக்காங்க அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, தரை வழியாக எப்படியாவது அசர்பைஜான் அல்லது ஆர்மீனியாவுக்கு போய்விடுங்கள். அசர்பைஜானும் ஆர்மீனியாவும் ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய முன்னாள் சோவியத் யூனியனோட மாகாணங்களாக இருந்து இன்றைக்கு தனி நாடாக இருப்பவை. இதில் இன்ட்ரெஸ்டிங்காக அசர்பைஜான் முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி, ஆர்மீனியா கிறிஸ்டியன் மெஜாரிட்டி கண்ட்ரி. ரெண்டுமே அதில் ஆர்மீனியா இந்தியாவுக்கு நல்ல நட்புறவை வைத்திருக்கக்கூடியது. அசர்பைஜானும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் எப்படியாவது அங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் கமர்ஷியல் ஃப்ளைட்லேயே ஏறி அப்படியே வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு தேவையான அவசர விசா உங்களுக்கு தரணும்னா அதை நாங்கள் வாங்கி தரோம். ஏன்னா எந்த நாட்டுக்கும் சும்மாலாம் போயிட முடியாது. அப்போ அசர்பைஜான் விசா வேணும் உங்களுக்கு, அல்லது ஆர்மீனியான் விசா வேணும், அதற்கெல்லாம் நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு நம்முடைய எம்பசி சொல்லியிருக்கு. எல்லோரும் உடனடியாக தரை மார்க்கமாக ஈரானை விட்டு உடனடியாக பக்கத்து நாடுகளுக்கு சென்று விடுங்கள் அப்படின்னு. இதற்கிடையில் வந்து ஈராக், ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய நாடு ஈராக். ஈராக்கில் சேஃப் சி விஷ்ணு பேர் பாருங்க, சேஃப் சி விஷ்ணு அப்படின்னு கப்பலோட பேர். ஆனால் அது வந்து அதில் இருக்கக்கூடிய கொடி வந்து மார்ஷல் ஐலண்ட்ஸுங்கிற வேற ஒரு நாட்டுடைய கொடி. அதில் இந்தியர்கள் வேலை செய்கிறாங்க. அதில் வேலை செய்கிற ஒரு இந்தியர் அந்த கப்பல் மீது தாக்குதல் நடந்ததாகவும், இதோடைய ஓனர் யாருன்னா யூஎஸ்ஐ சேர்ந்தவர்கள், அமெரிக்கன் ஓனர். ஃப்ளாக் வந்து மார்ஷல் ஐலண்ட்ஸ் ஃப்ளாகு, பேர் வந்து சேஃப் சி விஷ்ணு. அதில் வேலை செய்கிற ஒரு இந்தியர் கொல்லப்பட்டிருக்கிறார், அவர் இறந்து போயிருக்கிறார். அதை தவிர அதாவது மொத்தம் 16 இந்தியர்கள் அதில் வேலை செய்கிறாங்க. அதில் 15 இந்தியர்களில் வந்து சேஃபான இடங்களுக்கு கொண்டு போயாச்சு, ஒருத்தர் மட்டும் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஏற்கனவே ஒரு தாய்லாந்தை சேர்ந்த ஒரு கப்பல், அது வந்து மயூரி நாரி, நல்ல பேர். மயூரி அப்படின்னா மயில் போன்ற, நாரி என்றால் பெண்மணி. ஸோ பேர் வந்து இது யாருடைய ஓனர்ஷிப்னு தெரியல, ஆனால் தாய் வெசல்னு போட்டிருக்காங்க. தாய்லாந்தை சேர்ந்த கப்பல் இந்தியா நோக்கி வந்தது, அது தாக்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து சிலர் இறந்திருக்கிறார்கள். அதில் வந்து 2 இந்தியர்கள் இறந்ததாக தகவல் வந்திருக்கு. இதை இந்தியா கடுமையாக கண்டித்திருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கப்பல்கள் எல்லாம் ஒரு சேஃப்டி சப்போர்ட் இல்லாமல் வந்தால், தாக்கப்பட்டால், அதில் இருப்பவர்கள் இறப்பதும், அவர்கள் கொண்டு வரக்கூடிய கார்கோவான அந்த கச்சா எண்ணெய் பற்றி எரிவதும் மிகப்பெரிய அழிவுக்கு இட்டு செல்லும். அதனால் முடிந்த வரைக்கும் வந்து இன்றைக்கு சேஃப்டி முக்கியம். சரி, இப்போ இந்தியா என்ன பண்ணலாம்ங்கிற 2 பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். நமக்கு நிச்சயமாக அடுத்த 4 வாரங்களுக்கு சில பற்றாக்குறையை நாம் சந்திப்போம். இந்தியா வந்து இப்போ அமெரிக்கா, ரஷ்யா 2 பேரிடமிருந்தும் எண்ணெய் வாங்கக்கூடிய வேலையில் இறங்கிருச்சு. அதை தவிர இன்னும் பல நாடுகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்கிறது. இந்த மாற்று ஏற்பாடுகள் கூட ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக வர முடியாத காரணத்தால் சுற்றி, வளைகுடாவை சுற்றி அரபிக்கடல் வழியாக சுற்றி வர வேண்டியிருக்கும். அப்பொழுது காலதாமதம் ஏற்படும். அதற்கு பிறகுதான் இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு சரிப்படுத்திவிட கூடிய ஒரு பிரச்சனை தான். இது வந்து இம்பாசிபிள் கிடையாது. ஒரு 4 வாரங்களுக்கு, அதாவது போர் தொடர்ந்து நடந்தாலுமே கூட ஒரு 4 வாரத்துக்குள்ள இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து விட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பெரிய கால்குலேஷன்லாம் போட்டு இந்தியாவுடைய தேவை என்ன அப்படி இப்படின்லாம் கணக்கெல்லாம் போட்டு நான் சொல்லலை. மாற்று ஏற்பாடுகளுக்கான வழிகள் என் கண்ணுக்கு தெரியுது. கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருந்தாலும் அந்த ஷார்ட்டேஜை யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படின்னா அது வந்து பெட்ரோலில் ஷார்ட்டேஜாக வரலாம், லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸில் ஷார்ட்டேஜாக வரலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, நிச்சயமாக எல்என்ஜியில் வந்து ஷார்ட்டேஜ் இருக்குது. அதைத்தான் என்ன பண்ணுறாங்க, டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்லேயே, நம்ம சுத்திகரிப்பு ப்ராசஸ்லேயே நம்ம அதிகமான அளவுக்கு எல்பிஜியை தயாரிக்கக்கூடிய வேலையில் நம்ம இறங்கியிருக்கோம். அப்போ அதன் மூலமாகவும் அதுவும் வந்து இதெல்லாம் சரியாகிறதுக்கு, ஸ்டாக் ரெப்ளனிஷ் பண்ணுறதுக்கு
1 மாதம் ஆகும் அப்படின்னு வச்சுப்போம், ஒரு 4 வாரங்கள் ஆகும்னு. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த பீரியடில் மக்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். ஒன்று இந்த ஹோர்டிங், அந்த பகீர் மனநிலையில் நீங்கள் அப்படி போய் அள்ளி வாரி நீங்கள் வாங்கிட்டு வந்தால் இன்னும் இன்னொரு 10 நாள் ஓட்ட போகிறீங்க. உண்மையிலேயே பற்றாக்குறை இருக்குன்னா நீங்கள் வாங்கி சேகரித்து வைக்கிறதெல்லாம் ஒரு 10 நாளைக்கு வரும், அவ்வளோதான் வரும். ஸோ அதை போய் நீங்கள் வந்து அவசரப்படாதீங்க. ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ எடுத்துப்போம். ரொம்ப மோசமான ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன ஆகும்னா, எல்லா ஆஃபீஸுக்கும் லீவ் விடுவாங்க. எல்லாரும் வீட்டில் இருந்து நம்ம அந்த கோவிட் காலத்தை நினைவு கொள்கிற மாதிரி ஒரு 10 நாளைக்கு இருக்க வேண்டியிருக்கும். அதற்கு பிறகு மீண்டும் சரியாகத்தான் போகிறது. கோவிட் மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் காலத்தில் நம்ம வாழலை. ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த கேஸை பயன்படுத்துறது, வீட்டில் சமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய எரிவாயுவை குறைத்து கொள்ளுங்கள். முற்றிலுமாக முடிந்தால் குறைத்து கொள்ளலாம். அதுக்கு தான் நான் இண்டக்ஷன் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஏன்னா அதெல்லாம் வந்து சாத்தியம். இன்றைக்கி வந்து இண்டக்ஷன் அடுப்பெல்லாம் விரைவில் விற்பனை ஆயிடுச்சு, இன்றைக்கி ஸ்டாக்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. சென்னையோடைய நிலவரம் மற்ற மாநிலங்கள்லேயும் மற்ற நகரங்களையும் என்னன்னு தெரியல. ஆனால் 10 நாட்களுக்குள்ளே வேண்டிய அளவுக்கு ஸ்டாக் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இன்றைக்கி இந்த நிறுவனங்கள்லாம் ஏதோ ஒரு ப்ரொடிக்ஷனில் அவங்க உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. டிமாண்ட் இருக்குன்னா அவங்க வந்து தே கேன் டபுள் தேர் ப்ரொடக்ஷன். அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நமக்கு இன்றைக்கு கிடைக்கின்றன. அதனால் அது ஒரு பெரிய சிக்கல் கிடையாது. அப்போ நம்ம வந்து அதோடைய வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியும். யார் வீட்டிலெல்லாம் இண்டக்ஷன் இருக்கோ நீங்களெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிங்கள். அது வந்து ஏதோ ஒரு மூலையில் போட்டு தூங்கிட்டு இருக்கு. அதோடு கூட எனர்ஜி சேவிங் எக்யூப்மெண்ட்ஸ், வெகு விரைவாக சமைக்கக்கூடியதற்கான பாத்திரங்கள் உங்களுக்கு கிடைக்குது. அது நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா வேகமாக சமைக்கலாம். உங்களுக்கு நேரம் மிச்சம், எரிபொருள் மிச்சம், மின்சாரம் மிச்சம். நீங்கள் அதை செய்யலாம். எங்கெல்லாம் பாசிபிளோ நீங்கள் வந்து பெட்ரோல் வண்டிகளை கொஞ்சம் குறைத்து கொண்டு 4 பேர் சேர்ந்து போகலாம் வண்டியில், பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம், அல்லது எலக்ட்ரிக் வண்டிகள் பயன்படுத்தலாம். இதெல்லாம் இன்றைக்கே சாத்தியம். ஸோ ஹோர்டிங்கை நிறுத்துங்க. கொஞ்சம் யூசேஜ் பேட்டர்னில் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுங்கள். தேவையில்லாத ட்ராவலை வந்து தவிருங்கள். இது எல்லாம் ஒன்றா சேரும் பொழுது நமக்கு ஒரு சின்ன ப்ரீத்திங் ஸ்பேஸை நம்முடைய அரசுக்கு தருவோம். அரசு அந்த நேரத்துக்குள்ளே தங்களை தயார்படுத்தி கொண்டு உங்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்யும். இந்த மாற்று ஏற்பாடுகளை செய்வதற்கு கூட முடியாமல் சுற்றியுள்ள பல்வேறு நாடுகள் திண்டாட்டத்தில் இருக்கின்றன. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இன்னொன்று, க்ரூட் ஆயிலோடைய ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஏறுது அப்படின்னா பெட்ரோல் டீசலோட விலையை ஒரு கட்டத்தில் ஏற்றி தான் ஆகணும். இப்பொழுதைக்கு அவங்க வந்து அந்த ரேட்டை அப்படி ஏற்றாமல் வச்சுருக்காங்க. குக்கிங்கான கேஸ் விலையை ஏற்றிருக்காங்க. நாளைக்கு வந்து இது ரொம்ப நாளைக்கு இந்த விலையை ஏற்றாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த விலையை ஏற்றித்தான் ஆக வேண்டும். கச்சா எண்ணெயுடைய விலை மேலே ஏறிக்கொண்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் ஞாபகம் வைத்துக்கொண்டு மின்சாரத்துக்கு மாறுவது என்பது நல்லது அப்படிங்கிறதோட நான் இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.